தைப்பொங்கல் பண்டிகையை புறக்கணித்து தமது விடுதலைக்கான அழுத்தத்தை கொடுக்குமாறு தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கு விசாரணைக்காக இன்று கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 21 தமிழ் அரசியல் கைதிகள் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இன்று புதிதாக 3 கைதிகள் வழக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணை நடத்தப்படுவதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை சமர்ப்பிக்கப்படாத நிலையில் அரசியல் கைதிகளை இம்மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிறைச்சாலையில் இருந்து 21 அரசியல் கைதிகள் ஆஜர் செய்யப்பட்டார்கள். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களாக காத்திருக்கப்பட்டது. இன்று அறிவுறுத்தல் கிடைக்காததினால் அவர்களுக்கான ரிமாண்ட் அடுத்த மாதம் இந்த மாதம் 13ஆம் தேதி மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக கடந்த வருட இறுதிப்பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பயங்கர புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திலிருந்து தெரிவித்துக் கொண்டார். தவணையும் 13ஆம் தேதி இந்த மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் வாக்குறுதிகள் காரணமாக உண்ணாவிரதத்தை கைவிட்ட கைதிகள் மீண்டும் நவம்பர் 9ஆம் தேதி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் நவம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 39 கைதிகளை பணியில் விடுவிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியது. மேலும் சில கைதிகளை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்தது. அவ்வாறாயினும் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.